வெல்கம் டு சூப்பர் கிச்சன். அடடா, இந்த விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாமளும் நல்ல பஞ்சு மாதிரி குண்டு குண்டா புசு புசுன்னு சாஃப்டான டேஸ்டான இட்லி செஞ்சிருக்கலாமேன்னு நினைப்பீங்க. சோ நீங்க செய்யக்கூடிய இட்லி ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா இனி இந்த டிப்ஸ் எல்லாம் தெரியாம இட்லி மாவு அரைக்காதீங்க. நம்ம மாவு அரைக்கிறதுக்கு சேர்க்கக்கூடிய அரிசி, உளுந்து, வெந்தயம் எந்த அளவுல எடுத்து எவ்வளவு மணி நேரம் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அரைக்கக்கூடிய உளுந்தும் சரி, அப்புறம் நம்ம அரைக்கக்கூடிய அரிசியும் சரி எந்த பதத்துல அரைச்சி எந்த மெத்தட்ல கரைச்சி வச்சு புளிக்க வச்சோம்னா நம்ம செய்யக்கூடிய இட்லி எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் மேல வரவரன்னு காஞ்சு போகாம நல்ல மாய்ஸ்சரான கண்டென்ட்ல சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா டேஸ்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி இருக்கிறதுக்காக மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்ற A to Z டிப்ஸோட இந்த ரெசிபியை டீடைல்டா இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 250 ml மெஷரிங் கப்பால இட்லி அரிசி எடுத்து நிரப்பிக்கலாம். இந்த அரிசிய நான் அளக்கும் போது கோபுரமா அளக்காம இது போல தலை தட்டி இந்த கப்பால 7 கப் அளவுக்கு இட்லி அரிசி இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேங்க. நீங்க எந்த வகையான இட்லி அரிசியா இருந்தாலும் பயன்படுத்தலாம். நான் யூஸ் பண்ற இட்லி அரிசி பாத்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டா பொன்மணி இட்லி அரிசின்னு கடைகள்ல விற்கும். அப்படி இல்லைன்னா IR20 கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இட்லி நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டாவே இருக்கும். நீங்க இதை ரேஷன் அரிசியில செய்யற பட்சத்துல 5 கப்பு புழுங்கல் அரிசியும் 2 கப்பு பச்சரிசியும் சேர்த்து செய்யுங்க. இட்லி நல்லா சாஃப்டா டேஸ்டா இருக்கும். இப்ப நான் எடுத்துக்கக்கூடிய அரிசியில தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா இது போல கைகளால திருகி கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இத எந்த அளவுக்கு வாஷ் பண்ணணும்னா இந்த பால் போல வெண்மையா இருக்கிற தண்ணீரோட நிறம் மாறி இது போல நல்ல தெளிவான நிறமுடைய தண்ணீர் வர அளவுக்கு சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்கிற தண்ணீரை எல்லாத்தையுமே ஒட்ட வடிச்சு எடுத்துட்டு இப்போ இதுல நல்ல தண்ணீர் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். இது அப்படியே ஒரு 6 மணி நேரத்துக்கு கம்ப்ளீட்டா ஊறட்டும். இந்த அளவுக்கு 6 மணி நேரம் ஊறினாதான் அரிசி அரைக்கும் போது சீக்கிரமா மசிஞ்சு வரும். இட்லியும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும். அடுத்ததா உளுந்து எவ்வளவு சேர்க்கலான்னு பார்ப்போம். நீங்க எந்த கப்பால அரிசிய அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால தலை தட்டி 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை உருட்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். முக்கியமா நீங்க கடைகள்ல உளுந்த கேட்டு வாங்கும் போது பழைய உளுந்தா இல்லாம புது உளுந்தா கேட்டு வாங்குங்க. புது உளுந்தை எடுத்து அரைக்கிற பட்சத்துல உளுந்தோட உபரி ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இந்த உளுந்த 2-3 தடவை சுத்தமா தண்ணீர்ல வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா இதுல இருக்கிற தண்ணீரை ஒட்ட வடிச்சு எடுத்துட்டு நல்ல தண்ணீர் சேர்த்துட்டு இதை இப்போ மூடி போட்டு மூடி கரெக்டா 3 மணி நேரத்துக்கு மட்டும் ஊற வச்சா போதும். ரொம்ப அதிக நேரத்துக்கு உளுந்த ஊற வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உளுந்த அரைக்கும் போது எதிர்பார்த்த அளவுக்கு உபரி கிடைக்காது, அப்படியே அடங்கி போயிடும். அடுத்ததா ஒரு சின்ன பாத்திரத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தனியா ஊற வச்சுக்கோங்க. இதுல இப்போ தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கிளீனா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு தண்ணீரை வடிச்சிட்டு நல்லா தண்ணீர் சேர்த்துட்டு இதை இப்போ மூடி வச்சு 3 மணி நேரத்துக்கு உளுந்த எப்படி ஊற வச்சோமோ அதே மாதிரி இதையும் ஊற வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டா ஊறி வந்துருச்சுங்க. நம்ம ஊற வச்சிருந்த அரிசி, ஊற வச்சிருந்த உளுந்து, ஊற வச்சிருந்த வெந்தயம். இப்போ வெந்தயம் ஊறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊறின தண்ணீர் நல்ல மஞ்சேன்னு இருக்கும். சோ நீங்க இதை அப்படியே டைரக்டா சேர்த்து மாவு அரைக்கிற பட்சத்துல இட்லி பழுப்பு நிறத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஊற வச்ச தண்ணீரை வேஸ்ட் பண்ணாம ஒட்ட வடிச்சிட்டு நீங்க அப்படியே பிளெயினா கூட குடிச்சிருங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா ஊறி இருக்கிற இந்த வெந்தயத்துல மறுபடியும் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ மாவு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல ஊற வச்சிருந்த வெந்தயத்தை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமான தண்ணீர் சேர்த்துட்டு இது போல ஒரு 5 நிமிஷத்துக்கு நைஸா வெண்ணெய் போல அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த உளுந்து முழுசையும் அரைப்பட்டிருக்கிற இந்த வெந்தயத்து கூடவே தண்ணீரை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்து சேர்க்கும் போது இதுல தண்ணீர் சேர்த்து ஸ்டார்டிங்ல அரைக்க கூடாது. உளுந்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டு கொஞ்சம் டைட்டான பதத்துல கிரைண்டர் ஓடும் போது இதுக்கப்புறம் தான் இந்த சமயத்துல உளுந்து ஊறின தண்ணீரை லைட்டா இது போல தெளிச்சு விட்டு இந்த உளுந்த நல்லா சாஃப்டா பூக்க அரைச்சு எடுக்க போறோம். உளுந்து அரைக்கும் போது கிரைண்டர்ல இது போல சுத்தி இருக்கிற மாவை எடுத்து விட்டு அரைங்க. இது போல செய்யறதுனால கிரைண்டர்ல சுத்தி ஒட்டிட்டு இருக்கிற முழு உளுந்து எல்லாமே முழுமையா அரைப்படும். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு கொஞ்சமா தண்ணீரை தெளிச்சு உளுந்த மாவை இது போல நல்லா சாஃப்டா அரைச்சு எடுங்க. இப்போ உங்க கைகளால மாவை நெரடி பார்க்கும் போது அப்படியே நைஸா சாஃப்டா வெண்ணெய் போல இருக்கணும். இதுதான் உளுந்த மாவு அரைக்கக்கூடிய சரியான பதம். அடுத்ததா உளுந்த மாவை கையால எடுத்து அள்ளும் போது மாவு தொரன்னு ஊத்தக்கூடாது. இது போல நல்ல ஒரு ஸ்டிஃப் பிக்ஸ் கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். அடுத்ததா ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணீர் நிரப்பிட்டு உளுந்த மாவை கொஞ்சமா கிள்ளி போட்டு பாத்தீங்கன்னா நல்ல பந்து மாதிரி
மிதக்கணும். இப்படிலாம் இருந்தாதாங்க உளுந்த மாவு சரியான பதத்துல அரைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நல்ல பந்து போல பூக்க பூக்க அரைப்பட்ட இந்த உளுந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துல வழிச்சு அள்ளி வச்சிடலாம். பாத்திரத்துல உளுந்த மாவை மாத்தி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா உளுந்த மாவை அப்படியே வலிச்சு போட்ட பதத்திலேயே இருக்கணும். கை வச்சு மிக்ஸ் பண்ணி இதுல இருக்கிற இந்த ஃப்ளஃபியான பதத்தை கழிச்சு விட்டுறக்கூடாது. இது அப்படியே தான் இருக்கணும். அடுத்ததா கிரைண்டர்ல அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சிருந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த அரிசியை நம்ம அரைச்சுக்கணும். அரிசி முக்கால்வாசி அளவுக்கு நல்ல ஒரு கொரகொரப்பான பதத்துல இது போல அரைஞ்சி வர சமயத்துல இந்த இட்லி மாவுக்கு தேவையான அளவுக்கு இதுல உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதுல சேர்த்திருக்கக்கூடிய அரிசி உளுந்தோட அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவு முழுமையா கல்லு உப்பு சேர்த்துட்டு அரைச்சுக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அரிசிய இந்த மாதிரியான ஒரு பதம் வர அளவுக்கு அரைக்க விடுங்க. அரிசி மாவு அரைக்கக்கூடிய பதம் பாத்தீங்கன்னா மாவை இப்படி கையால எடுத்து நெரடி பார்க்கும் போது மாவு நல்ல மழமழன்னு ரொம்ப நைஸா இல்லாம ரவ பதத்துல இது போல ஒரு கொரகொரப்பான கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு பதத்துல அரிசி அரைக்கும் போதுதான் இட்லியா சுடும்போது இட்லிய புட்டு சாப்பிடும் போது கைகளை பிசு பிசுன்னு குழ குழன்னு ஒட்டாம நல்ல சாஃப்டா இருக்கும். ஓகே, இப்ப இந்த பதத்துல அரிசிய அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே உளுந்து மாவு அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த மாவு முழுசையுமே அரைச்சிருக்கிற இந்த அரிசி கூடவே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல செய்யறதுனால மாவை கை வச்சு மிக்ஸ் பண்ற வேலை நமக்கு இருக்காது. ஏன்னா இப்போ வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேற்கொண்டு இந்த மாவை நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணும் போது மாவு அதிகமா புளிச்சு பொங்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது போல கிரைண்டர்லயே நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவை இது போல ஒரு உயரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ல அரைச்சிருக்கிற மாவு முழுசையும் சேர்த்துடலாம். நீங்க இந்த மாவை சின்ன கண்டெய்னர்ல சேர்த்து முழுமையா நிரப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாவு பொங்கி வெளியில வழிஞ்சு விழ சான்ஸ் இருக்குது. சோ இந்த மாதிரி மாவை நிரப்பினதுக்கு அப்புறமா மேல நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னர்ல ஃபில் பண்ணிட்டு கரெக்டா ஒரு 8 மணி நேரத்திற்கு இந்த மாவை புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம். இப்ப கம்ப்ளீட்டா 8 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க மாவு நம்ம எந்த அளவுக்கு இந்த கண்டெய்னர்ல சேர்த்திருந்தோம். இப்ப பாருங்க நல்ல முழுமையா புளிச்சிட்டு நல்ல புஸ்ஸுன்னு மேல பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு பதத்துல மாவு பொங்கி புளிச்சு வந்தாதாங்க இட்லி நல்ல சாஃப்டாவும் இருக்கும், சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு கரண்டியால மாவை ரொம்ப ஹார்ஷா கலந்து விடாம இதுல இருக்கிற ஏர் பபிள்ஸை கலைக்காம ரொம்ப ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு மாவை மட்டும் வேற ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. பாக்கி மீதமா இருக்கிற மாவை மேற்கொண்டு புளிக்க விடாம ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தயாரான மாவை துணி போட்ட பிளேட்ல இட்லி ஊத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவின பிளேட்ல இட்லி ஊத்திக்கோங்க. ரெண்டு விதமாவும் நம்ம இது போல இட்லி செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய இட்லி மேல ரொம்ப வரவரன்னு காய்ந்து போகாம எவ்வளவு நேரம் ஆனாலும் சாப்பிட்றதுக்கு நல்ல மாய்ஸ்சரா சாஃப்டாவே தான் இருக்கும். இப்ப நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பிட்டு தளதளன்னு நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடுபடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி தட்டை ஒண்ணா உள்ள சேர்த்துக்கணும். தண்ணீர் கொதிக்காம இட்லி தட்டை அதுக்குள்ள சேர்க்க கூடாது. இப்ப எல்லா தட்டுகளையும் முழுமையா உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு வச்சு ஃபுல் ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்கலாம். கம்ப்ளீட்டா 10 நிமிடம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இட்லி முழுமையா வெந்துருச்சான்னு இப்படி கையால தொட்டு பாருங்க. தொடும்போது கையில பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. இது போல இட்லி முழுமையா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து வேற ஒரு தட்டுல மாத்திட்டு இதுல மேல உள்ள பிளேட்டை எடுத்துட்டு இதுக்கப்புறமா உள்ள இருக்கிற இந்த துணி மேல கொஞ்சமா தண்ணீர் தெளிச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படி ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா இந்த துணியை எடுத்து பாருங்க. இட்லியில ஒட்டாம வரும். இப்ப அடுத்ததா நம்ம எண்ணெய் தடவணும்ல அந்த பிளேட்ல உள்ள இட்லியை எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த தட்டுல ஊத்தின இட்லியுமே பிளேட்ல ஒட்டாம எந்த அளவுக்கு இதுல டிமோல்ட் ஆகி வருது பாருங்க. நீங்க இது போல மாவு அரைச்சி நீங்க இது போல 2 வகையான தட்டுல செய்யக்கூடிய இட்லியுமே எவ்வளவு நேரமானாலும் மேல வரவரன்னு காய்ஞ்சு போகாம நல்ல மாய்ஸ்சரான டெக்ஸ்சர்லயே தான் இருக்கும். அதே சமயம் இந்த மெத்தட்ல மாவு அரைச்சி நம்ம செய்யக்கூடிய இட்லி நல்ல குண்டு குண்டா புசு புசுன்னு சாப்பிடறதுக்கு சாஃப்டா பஞ்சு மாதிரியான ஒரு டெக்ஸ்சர்லயும் ரொம்பவும் டேஸ்டான சுவையிலையும் இருக்கும். இனிமே இந்த இட்லியை உங்களுக்கு பிடித்தமான சைட் டிஷோட தொட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே மேற்கொண்டு சுவையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுல அரிசி உளுந்த சேர்த்து இந்த மெத்தட்ல ஒரு முறை உங்க வீட்டுல இட்லி மாவு அரைச்சி பாருங்க. இட்லி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.